சென்ட்ரல் செக்யூர்டு ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மினிஸ்ட்ரிக்கு இதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு என்ஐடியில் ஸ்காலர்ஷிப்போடு நம்ம இன்ஜினியரிங் ஆறானது. அப்புறம் ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ் இன்டர்ன்ஷன் ஐஐடிலையும் இதை நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணோம். அதுக்கப்புறம் சிஎஃப்டிஆர் 2025லையும் இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஸ்காலர்ஷிப்பில். அதுக்கப்புறம் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா இன்ஸ்பிரேஷன் இன் இன்ஜினியரிங். இன்ஸ்பிரேஷன்னா இதுக்கு முன்னாடி ரியல் இன்ஸ்பிரேஷன் யார் யார், ரீல் இன்ஸ்பிரேஷன் யார் யார். ரீலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஐபி யாருன்னா தனுஷ். பார்ட் 1 2 எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங். இவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயும் மெக்கானிக்கல் அண்டு பயாலஜி இதிலலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் டிவைசஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இவரை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு, எடிசன் வந்து இவரை செல்லமாக கூப்பிடுவாங்க. இவரும் தமிழகத்தில் பிறந்தவர் தான். நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியாத ரேசரை கண்டுபிடிச்சது இவர் தான். ஜிடி நாயுடு தான் நம்மளுக்கு ரேசரு வேர்ல்டு லெவலில் இவர் டிசைன் பண்ண ஒரு டிசைனை தான் ஸ்டில்லாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரேசருக்கான. அதாவது அவர் அந்த பேட்டர்ன் வந்து இவர் வாங்கலை, அது ஜென்ரலைஸ் பண்ணி விட்டுட்டார். இது மூலயமா வெளிநாட்டுக்கெல்லாம் லாபம் போயிடுச்சு. இவரை கண்டுபிடிச்சதை இவர் பேட்டர்ன் ரைட்ஸ் பண்ணிட்டு இருந்தார்னா இன்றைக்கி பல கோடி வந்து அவர்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அவர் ஜென்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு மக்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சத்யநாத போஸ் அவர் என்ன பண்ணிக்கலாம்னா குவாண்டம் மெக்கானிசமில் ஒரு வல்லுநராக இருந்திருக்காரு. இவர் எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா 1920 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி உலகத்திற்கு நிரூபிச்சிருக்காரு. இவரை வந்து சிவிலைசேஷன் ஆஃப் அவார்டு செகண்ட் அவார்டை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோஷிதா காந்தி எக்ஸலண்ட் இன்ஜினியர். இவர் தான் வந்து இன்ஜினியரிங் டேவாகவே கொண்டாடுறோம். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஜினியர் இவர் வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்கார். ஓகேங்களா, இவர் வந்து ரியல் இன்ஸ்பிரேஷன். சரி பார்த்தேன், அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் என்ன பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேஜர் சப்ஜெக்டாக வச்சு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸ் ஃபஸ்ட்டு மேஜராக எடுத்தோன்னா மேக்ஸ் டீச்சராக போகலாம். ஓகேங்களா, அதாவது பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சராக அவங்க வந்து போகலாம். மேக்ஸ் ரிசர்ச் அதாவது இப்போது ஒரு ப்ராப்ளம் வந்து பல மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மேக்ஸு ஒரே சம்மை டிஃப்ரெண்ட் வேவில் சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் இது ரிசர்ச் மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எப்படி சால்வ் பண்ணுறது அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து அது ஒரு கலை. மேக்ஸை வச்சு தான் அந்த கலையை உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு கதவு, ஜன்னல், வாசக்கால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் தான் தயாரிக்கிறாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் வேல தயாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டிலே கூட ஒரு
ஒரு ஒரு ஒன் சைடு ரொம்ப சின்னதாகவும் ஒன் சைடு ரொம்ப பெருசாகவும் வச்சுருந்தா நம்மளுக்கே பிடிக்காதுல்ல. அதை தான் நான் சொல்லுவேன். அந்த ஆர்கிடெக்சரை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? வாங்க அடுத்த டாபிக் கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலையும் இவங்க ஒர்க் பண்ணலாம். அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் லைக் ஃபில்லிங் அண்டு ப்ராடக்ட் பேக்கிங் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து இவங்களோட நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்களுக்கு தான் தெரியும் எப்படி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேக்சின் தயாரிக்கிறாங்கன்னா அதை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணுற இடத்துல வந்து இவங்க தான் ஒரு முக்கியமானவங்க. ஏன்னா இப்போது ஒரு டேப்லெட் வருதுன்னா அது டைரெக்டாகவே இருக்குது. அது பல காம்பவுண்ட்ஸோட மிக்சராக தான் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி வர சொல்யூஷனை தான் நம்மளுக்கு வந்து வேக்சின்ஸாக வருது. வேக்சின்ஸாக இல்லை, ஆம்பியூல்னு சொல்லுவாங்க. சாரி, வேக்சின் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் bacterias that also filtered from HEPA filters like that and all. They are playing a major role in chemical engineering. பெட்ரோலியம் சார்ந்த துறைகளையும் இவங்க அதிகமாக வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அப்புறம் லெபார்ட்ரி அசிஸ்டன்ஸ். இவங்க என்ன, இப்போது ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் இல்லாமல் அந்த டெஸ்டிங்கை ப்ராப்பராக பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் எல்லா ஸ்டெப்ஸுமே தெரியும். எப்படி அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும், எப்படி அனலைசிஸ் பண்ணணும், என்னென்ன அனலைசிஸ் பண்ணணும், அது என்ன க்ரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ். இதுதான் உலகத்தில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, டேட்டா சயின்ஸ் அந்த ஓகேங்களா. டேட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு சர்வேரில் டைப் பண்ணுவாங்க. அது ஃபீட் பண்ண சொல்ல அந்த டேட்டாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லீட்ஸை ஜென்ரேட் பண்ணி அது மூலியமாகவும் காசை உருவாக்குறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஓகேங்களா. அடுத்ததாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இதை தான் பணம் சம்பாதிக்கிற வழி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க எல்லா பீப்புளும். அதனால் அதை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. ஆனால் அது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. பீப்புள் ட்ரிவன், அசோக் சார் எப்பவுமே சொல்லுவார், பீப்புள் ட்ரிவன் கோர்சஸை வந்து ஆஃபர் பண்ணுங்கள், நாட் ஏஐ ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கிறத. ஏன்னா அது எல்லாமே ஏஐ இதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண போகுது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் பீப்புள் ட்ரிவன் கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளை மட்டும்தான் நம்புவாங்க. அதனால் பீப்புளுக்காக பீப்புளுக்காக சர்வை பண்ணுற கோர்சஸ்லாம் வந்து எடுத்து பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். அதாவது ஒரு வருஷத்தில் எப்படி ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்க்குறது வந்து ஃபைனான்ஷியல். இந்த டேக்ஸு இதெல்லாம் வந்து மேக்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். மேக்ஸு காமர்ஸ் பீப்புள். காமர்ஸும் ஒன் ஆஃப் த மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் ஒன்று. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஒரு பொருளை ஒரு மக்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, என்ன ரேஷியோவில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரே சோப்பு பல பிராண்ட்ஸ் இருக்குது, எந்த பிராண்டை வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் டிசைனிங் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். டிசைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக இருக்குது. அது எப்படின்னா ஆர்கிடெக்ட் டிசைனிங், ஃபுட் டிசைனிங்,
அதுக்கப்புறம் அதாவது ஷூஸ்லாம் இதுக்கும் ஒரு டிசைனிங் கோர்சஸ்லாம் இருக்குது நவடேஸில். அதுக்கான தனியாக யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அதுவும் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துலேயே இருக்க நம்ம காஞ்சிபுரத்துலேயே இருக்குது. இது வந்து எவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. இந்த கோர்ஸை எடுத்த பிறகு தான் எனக்கும் தெரியும். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பீப்புளுக்கு வந்து அது தெரியாது. அது தெரிஞ்சுக்கங்க, நல்லது. பேங்க் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? எங்கே காசு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லாமல் எப்படி? ஓகேங்களா? மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்து எப்போவுமே பேங்க்கில் போகணும். ஏன்னா தே ஹாவ் டு மேனேஜ் தட் ஒன். ஓகே, இட் இஸ் சிம்பிள் திங். பேங்க்ஸ் நீட் மேத்தமெட்டிக்கல் பீப்புள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை ஒரு மேஜரான சப்ஜெக்டை வச்சுட்டு கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸை வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது மூலியமாகவும் ஜாப்ஸை வந்து அவங்களுக்கு தேடி தரலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன். இப்போ நவடேஸ் ஓகேங்களா, எஜுகேஷனுன்றது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க பீப்புள்ஸ். அப்படி இல்லாமல் ஆஃப்லைனில் போயிட்டு மக்களாக இருந்து படிக்கிறது தான் ஒரு பெட்டரான வே. ஃப்யூச்சரில் வந்து ஆன்லைனில் தான் வீட்டில் இருந்தே படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரையும் நல்லதாக எனக்கு தோணலை. ஏன்னா 4 பேர் பார்த்து பேசி அவங்க கூட பழகி அந்த கல்ச்சரை கூட பழகி அந்த மக்களோட நாலேஜ், அவங்களோட அறிவு இதையெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சந்தோஷமாக லேர்ன் பண்ணலான்றது தான் என்னோடய எஜுகேஷன். அதுக்கப்புறம் ரிசர்ச். ஃபிசிக்ஸ்லேருந்து ரிசர்ச்சுக்கும் போகலாம். ஓகேங்களா? பலவிதமான ரிசர்ச் ஃபீல்டில் ஃபிசிக்ஸு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. டீச்சிங் ஃபீல்டுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. டீச்சிங் ஃபீல்டில் அதிகபட்சம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சராக மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன மேஜரான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒரு மேஜரான சப்ஜெக்டாக வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி. ஓகே, just now they are taken MPhil. Does not having MPhil courses. Only MSc. After that we can go directly PhD. ஓகேங்களா? வித் ஸ்டைஃபனோட இப்போல்லாம் நல்ல வாய்ப்புங்களாக இருக்குது பிஹெச்டி படிக்கிறதுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா டீச்சர் ஃபீல்டு ரொம்ப 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 ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது டீச்சிங் ஃபீல்டுலேயும். ஏன்னா ஃப்யூச்சரில் வர இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், படித்தோமா ஒரு நல்ல வேலைக்கு ஒரு எம்என்சி கம்பெனியோ இல்லை நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரேஷன் நினச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக எப்படி காசு சம்பாதிக்கணும்னு நல்லா கற்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க சிம்பிளாக இருக்கிற திங்ஸையே தேடி போவாங்க. அதிலிருந்து அதுக்கப்புறம் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட், பிஹெச்டி இன் பயோகெமிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதையும் மேஜராக கெமிஸ்ட்ரி மேஜராக சப்ஜெக்டை வச்சுட்டு இதையும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னா காலேஜஸ் என்னென்ன இருக்குது, கவர்மெண்ட், ப்ரைவேட், டீம்டு யூனிவர்சிட்டி, இது 3 வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது? கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 152 காலேஜஸ் இதுக்கு மேலே எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 1130 காலேஜஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வந்து இருக்குது.
டீம்டு யூனிவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, விஐடி, எஸ்ஆர்எம், சத்யபாமா இவங்கெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் காலேஜஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் காலேஜஸ்னாலும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் இன் காஞ்சிபுரம், பல்லவன், யூ நோ தட் ஒன், தட் ஆல்சோ இன் காஞ்சிபுரம். ஓகேங்களா. இது போல் பல காலேஜஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது. இதில் டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்திங்கன்னா 2825 சீட்லாம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 1,00,000 ப்ரைவேட், அதாவது ப்ரைவேட்டில் சொல்கிறேன், 1,13,20 வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. இதில் ஃபுல்லாக இன்ஜினியரிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,08,86 சீட்ஸ் வந்து இருக்குது டோட்டலாக. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க போகிறோன்னா ரிசர்வேஷன் கோட்டா. ரிசர்வேஷன் வழியாக இதை எப்படி இந்த சீட்ஸ்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 31%, அதாவது 95,693 சீட்ஸ் வந்து ஓசிக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிசி 26.5%, அதாவது 81,801. ஓகேங்களா. பிசிஎம் அதாவது பேக்வேர்ட் கிளாஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து 3.5%, அதாவது 10,808 சீட் வந்து பிசிஎம் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி 20%. 20%னால் 61,737. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, 46,330. அதுக்கப்புறம் எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3%, அதாவது 9,261 சீட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி 1%, 3,880 சீட்ஸ் வந்து இருக்குது. இவங்களோட டோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8,86,81. சரி, 8,681. ஓகேங்களா. இதுதான் இதனோட டோட்டல் வேல்யூஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது. ஓகேங்களா. பிஎஸ்ஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கே வர ஒரு யூனிவர்சிட்டி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கிண்டியில், சென்னை. ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கே வர ஒரு காலேஜ். கவர்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அட் சேலம்லேயும் இருக்குது. ஓகேங்களா. அழகப்ப செட்டியார் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு காலேஜஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு காலேஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் என்ன இருக்குன்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ப்ரைவேட் காலேஜஸில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட்டாக இவங்களோட காலேஜஸ் இவங்களே ரன் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட்னால் அவங்களே ரன் பண்ணியிருக்கிறது தான் ப்ரைவேட். கவர்மெண்ட்னா டிபெண்டிங் அப்பான் கவர்மெண்ட். டீம்டு யூனிவர்சிட்டினா they also run by they have own systems.
not depending upon the Anna University. They will run only by themselves. ஓகேங்களா. ஆர்கேஎம் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கவரப்பேட்டை என்ற இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரிச்சயமான ஒன்று தான் விஐடி காலேஜ். ஓகேங்களா. விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு அப்ரிவியேஷன். இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று வேலூரில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலும் இருக்குது. ஓகேங்களா. எஸ்ஆர்எம் எங்கே இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் சத்யபாமா எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இவங்களும் ப்ரைவேட்டில் இவங்களும் தனியாக வந்து இவங்களே ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வெப்சைட்ஸு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஎன்ஏ, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி .தமிழ்நாடு, TANCE இந்த வெப்சைட்ஸில் போய் பார்த்திங்கன்னா என்னென்ன சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு லெவலில். ஓகேங்களா. இப்போ இதுவே நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா JPIT, NRF ரேங்கிங், JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ், ஓகேங்களா, ஜோஸ் இதிலலாம் போய் பார்த்திங்கன்னா அதாவது IIT, NIT அந்த மாதிரியான காலேஜஸை எப்படி உள்ளே போகிறது, அதில் என்னென்ன சீட்ஸ் அவைலபிலிட்டி, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். இன்ஜினியரிங் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஓகேங்களா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ஸுக்குள்ளே போகணும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் உள்ளே போய்ட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதிலேருந்து சப்போஸ் அப்படி எடுத்தாலும் நம்ம அதாவது காலேஜ் படிக்க சொல்லவே என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன ஸ்கேலிங் இருக்குது, ஜாப் ஸ்கேலிங் சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும். அப்போவே நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் இருக்கோன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம இது ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம என்ன படித்தா எந்த லைனில் போக முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா. கிளாரிட்டி மேக்ஸ் எ மேன் கிளாரிட்டி. ஓகேங்களா. இஃப் யூ டவுட் இன் ஒன், டோன்ட் டூ தட் ஒன். ஓகே. யூ ஹவ் டு clarify something. So much of doubt, you have to read something. After that you can do it, or do mistake, learn from that one. That's it. ஓகேங்களா. இப்போது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னென்ன ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன கம்பெனியில் ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி அண்ட் டெக், இது இன்ஃபோசிஸ், TCL, விப்ரோ, HCL இந்த மாதிரியான கம்பெனிங்களில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்ஜினியரிங், இதில் வந்து டெலிகாம், ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், ஓகேங்களா, இந்த மாதிரியான நெட்வொர்க் தொடர்பான இருக்கிறதுல நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். அப்புறம் டேட்டா அனாலிசிஸ்னால் டெக் டேட்டா, ஸ்டார்ட் அப்ஸு, MNCs, அனாலிசிஸ், ஃபார்ம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. இதில் கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ISRO, DRO, பெல்லு, BHL, AAI இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியில் உள்ளே போகலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ், IAS, IPS, ஓகேங்களா, இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் உள்ளே போகலாம். அப்புறம் ரயில்வே, RRB, SS,
எஸ்எஸ்சி, ஜேஇ இது மாதிரியான ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணி உள்ள ஜாபுக்குள்ளே போகலாம். அப்புறம் டிஃபென்ஸ், சிஆர்டிஎஸ், ஏஎஃப்சிஏடி இதெல்லாம் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்து உள்ளே போகலாம். ஓகேங்களா? செல்ஃபாக. அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்னா ஃப்ரீலான்சிங், அதுக்கப்புறம் பிஸ்னஸ். ஓகேங்களா? என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணுறது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ ஈவியில் மோஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ ஈவி பைக் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இன் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கும், அதே போல் ஃப்யூச்சரில் வந்து பேட்ரி போடுவாங்கள்ல, பைக்குக்கெலாம் பேட்ரி, அந்த அந்த மாதிரியான ஒரு ஹப்பை வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் தொடங்கியிருந்தீங்கன்னா இதுலேயும் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஏன்னா இந்தியாவில் அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான கம்பெனி தான் இருக்குது எனக்கு இந்த சோலார் பேனல்லாம். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணல. இந்த சோலார் பேனல்லாம் அதிகமாக சைனாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கனவு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனவுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இருக்குது. அதில் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, அதாவது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக மாறணுன்னா இதில் வந்து சுரேஷ் வந்து அருமையாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்படி இந்த டேட்டாவை எடுத்தார், கிளியர் கட்டாக எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அதாவது நுட்பமாக அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் எடுத்திருக்காரு. அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வந்து பெறலான்றது என்னோடய கருத்து. ஏன்னா அந்த பிஸ்னஸ்லாம் அழியாது. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்மளுக்கு சாப்பாடு தேவை, அதுக்கு என்ன தேவை? அரிசி எப்போயாச்சும் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லை அதை உருவாக்குறவங்கள நம்மளால் மதிக்காமல் இருக்க முடியுமா? ஓகேங்களா? அது எப்போவுமே அழியாது. ஓகேங்களா? அது என்றைக்குமே அழியாது. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அதிலேருந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது ஏன்னா பீப்புளுக்கு நீட் இருக்குது. ஓகேங்களா? நீடை ஃபில்ஃபில் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங். மோஸ்ட்லி பிஸ்னஸ்னாவே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ பெரிய ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சிம்பிளான மேட்ரு பிஸ்னஸில். ஓகேங்களா? இதே போல் சிவில் இன்ஜினியரிங்லும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் வாய்ப்பு இருக்குது, ப்ரைவேட் செக்டார்லேயும் வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட், ப்ரைவேட், செல்ஃப் எம்ப்ளாயும் இதில் பண்ணலாம். இப்போது செல்ஃப் எம்ப்ளாய்னா எப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து அதிக பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நீடர்ஸ் வந்து என்னென்னா, இப்போது சாண்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக எம்சாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு எம்சாண்டுன்றது நம்ம ஓனரில் ராக்கை க்ரஷ் பண்ணி வர ஒரு மெட்டீரியல் தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கல்லை நசுக்கி அதிலிருந்து வர துகள் தான் எம்சாண்ட். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அது எவ்வளோ நாளைக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மணலை சுரண்டி நம்ம ஃபுல்லாகவே மணலை வச்சு தான் நம்ம பில்டிங்ஸை கட்டிகிட்டு இருந்தோம். அதுவும் இப்போது மணல் அதிகமாக எடுத்தால் நம்மளுக்கு தண்ணி இருக்காது. ஓகேங்களா? அதனால் அதை ஸ்டாப் பண்ணி, அதுவும் இல்லாமல் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து மக்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா இது ஒரு
நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு நீடு இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதுலேயும் அதிகமாக மணியை ஏர்ன் பண்ணலான்ட்டு என்னோடய கருத்து. ஓகேங்களா? இது ரிசர்ச் வைஸாக நான் சொல்லலை, என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒன்றா உங்களுக்கு வர வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுற ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? லெட்ஸ் பாய். I am good. Thank you for guys having a good time with me. Thank you.